இந்தப்பா 500 ரூபாய் இருக்கு. இது போதுமா? ஐயோ இவ்வளவு பணம் இருக்குமா? பரவாயில்ல வச்சுக்கப்பா. இந்த பிஸ்கட் கோச்சுக்கு போகும்போது 4 பிஸ்கட் பாக்கெட்ல எடுத்துட்டு போய் பசிச்சா அதைத்தான் சாப்பிடணும். ஹோட்டல்ல கண்டதை சாப்பிடாது. சரி. இந்த சாக்லேட் படிக்கும்போது இதை சாப்பிட்டுக்க. வீணா காஃபி டீ எல்லாம் குடிக்காதப்பா. அவளே காபி டீ சாப்பிடாத, பால் சாப்பிடு. அது கண்ட தமிழர்ல சாப்பிடாத. இத கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போய் இதுல ஊத்தி சாப்பிடு. உங்க அம்மா இடுப்புலயே தூக்கிட்டு வருவான். பிளடி ஃபுல். அவன் வக்கீல் டே. போயிட்டு வரட்டுமா? பணம் ஏதாவது வேணுமா? இருக்கு. உடம்பு ஜாக்கிரதையா பார்த்து. பாபா சரி, உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துக்கோ. தினம் தவறாம டெலிபோன் பண்ணணும். ஓகே ஓகே டெலிபோன் பண்ணுவாமா. நேரமாச்சு. கோர்ட்டுக்கு போசிக்கிறோம். என்னதான் ஜட்ஜி குமாரசாவா இருந்தாலும் வைதிக காரியங்கள்ல நீங்க செலுத்துற பக்தி தனி அலாதி. உங்க வைஃபுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்துருக்கு. ஆதியில இருந்தே நாங்க ஆச்சார குடும்பம். எங்க ஃபேமிலியோட எங்க ஒய்ஃப் சைடு டபுள் ஆச்சாரம். 1000 கும்பாபிஷேகங்களை நடத்தி வச்ச தீட்சிதர் குடும்பமாக்கம். ஐ ஆம் கரெக்ட்? வாங்கோ. 100 வயசு. காசி விஸ்வநாத சாஸ்திரியோட எண்டர்சன் ராமநாதன். மகா பாண்டித்யம். நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன ரொம்ப புகழே. நீ மட்டும் என்ன சாமான்யமா ஆச்சார குறுக்கை. அப்பா நான் வரட்டுமா? நல்லது நல்லது. என்ன தலையை காட்டாச்சு கல்லு போட்டுக்குமா? என்ன ஒன்னும் பதட்டமே வேண்டாம். உட்காருங்க சொல்றேன். எங்க ஆத்துல யார் தலையாவது பார்த்ததுக்கு அப்புறமா தான் தோசை வாக்குற கல்ல அடுப்புல போடுற பழக்கம். உம்மா தலையை பார்த்துட்டா கல்ல போடுறேன்னு சொல்லிட்டா. நேற்று வேண்டாம். இன்னைக்கு மேடு ஆத்துல சாப்பாட்டுக்கு போயிருக்கு. அதுக்கு முன்னாடி கூட எல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்நானம் பண்ணிட்டு போயிடலாம்னு வந்து. சரி, அடுப்புல தண்ணி போட்டு விடுறேன். ஊரெல்லாம் சந்தமா இருக்கா? லெட்டர்லாம் வந்து போயிட்டு இருக்க? நல்லா சௌக்கியமா இருக்கா? ஓய் என்ன போய் காலையில வெள்ள முடியே காணும். அங்கல் எப்படி இருக்கா? அனுசரிச்சு நடக்கிறாளா? பயங்கர பதி தர்மம். என்ன முன்கோபம் ஜாஸ்தி, அதே மாதிரி குணமும் ஜாஸ்தி. நான் எது நடந்தாலும் ஆளுக்கு 50-50 பிரிச்சுக்கிறோம். நடக்கட்டும் நடக்கட்டும். பஞ்சாயத்து ஸ்பீக்கிங். நீங்க யார் பேசுறது? உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க யாரு? நான் பிஏ. பிஏன்னா பர்சனல் அட்வைசர். நான் அவரோட தான் பேசணும். யாரோட? ரவியோட. அவரோட தான் தனியா பேசாமா? அதான் நடக்காது. போன்ல இப்படி எல்லாம் நட முடியாது. நான் ஒரு பெரிய மனுஷன் இருக்கேன். என்ன ஓவர் பண்ணி பர்சனலா பேசவே முடியாதுமா? அங்கிள் இது யாரோ உப்புமாவா? உமாவா? உம்மன்ட்ட பர்சனலா பேசணுமா? என்ன ஓவர் பண்ணி உம்மன்ட்ட பர்சனலா பேச முடியுமோ? சரி சரி கொடுங்க. நல்லா விடுங்க. ஹாய் உமா. ஹாய் உமாவா? இன்சிலே ஹையா? எஸ். ரொம்ப நேரமா ட்ரை பண்ணேன். அப்படியே சரி நான் சொல்லி வைக்கிறேன். தென் நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு வழக்கம் போல. ஓகே பாய். நான் யாரோ இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் நினைச்சேன். இது ஈவினிங் கேஸா? தம்பி எங்க பீச்சா பார்க்கா? இந்த விஷயத்தை தோப்பனா காதுல அப்படி போட்டு வைக்கட்டுமா? சரி அங்கிள். அப்படியே என் ஃபாதர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லுங்க. சரி. நான் ஒண்ணு செய்யறேன். நேரா உங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க வைஃப் கிட்ட அந்த என் பழைய ஸ்டெனோஸ் எல்லாவுக்கும் உங்களுக்கும் அப்பப்போ மீட்டிங் நடக்கிறதா இந்த நெருப்புல சாமானி போடுற மாதிரி விஷயத்தை அப்படி போடுறேன். வேண்டாம், புகஞ்சிடும், குடும்பம் கலைஞ்சிடும். உமா என்ன பாமா கிட்ட கூட நீங்க ஜாம் ஜாமுன்னு பேசுங்க. அப்படியே நான் வரட்டா? ஐயோ காதலா? ஆமாங்க. பொண்ணு லட்சணமா இருக்கா? ஆமா, நீ ஜஸ்டிஸ் கோபிநாத்தோட மகன் இல்ல? ஆமாங்க. எப்ப கல்யாணம்? நீங்கதான் சொல்லணும். ஒண்ணு ஒரி பண்ணிக்காத. முகூர்த்தத்தை பிக்ஸ் பண்ணிட்டு நானே வந்து சொல்றேன். கண்டினியூ பண்ணு. இனிமே எங்க வச்சு கூடாது, வேற இடத்த பாப்போம். வா. ஹலோ. பஞ்சாயத்து ஸ்பீக்கிங். வழக்கமான போன நம்பரை கொடுத்துறது. ரவி வந்த உடனே போன் பண்ண சொல்றேன். நல்லா எனக்கு தலையெழுத்து. யோ யோ யோ, என்ன வளர்ற? நான் ராதா பேசுறேன். ஐயோ எஸ்டிடி கார அம்மா. ஹலோ அம்மா, எப்படி இருக்கு? அண்ணா சௌக்கியமா இருக்காரா? அங்க குளிரெல்லாம் எப்படி இருக்கு? அவரை சொட்டர் போட்டுக்க சொல்லுங்க. சொட்டர் போடுறது முக்கியம் இல்ல, மறக்காம பட்டனையும் போட்டுக்க சொல்லுங்க. எல்லாரும் சௌக்கியமா இருக்கோம். ரவி எப்படி இருக்கான்? ரவியவா? என்னம்மா கண்ணுல விளக்கெண்ண ஊத்தி பாத்துட்டு இருக்கா மாதிரி என்ன பாத்துட்டு இருக்கு? அப்புறம் இந்த ரவி ஹலோ ஹலோ, உண்மையான விஷயத்தை சொல்றப்போ கட் பண்ணிடுவானே. இதெல்லாம் இந்த டெலிபோன் ஆபரேட்டர்ஸ் மிஸ்டேக். ஹலோ. என்ன 1 மணி நேரமா டெலிபோனை கொடையிற அவன் மண்ணிட்ட பேசியாச்சா? அது பாதியிலே கட் ஆயிடுச்சு. அவன் வேற வீட்டுல இல்ல, பஞ்சாயத்து தான் பேசினாரு. என்ன ஒண்ணும் விசேஷம் இல்லையா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க. நீங்க டிஃபன் சாப்பிட்டீங்களா?
ஆனா எனக்கு ஒண்ணும் சரியா இல்ல, காஃபி மட்டும் கொடுக்க சொல்லு. பாத்தீங்களா, 2 நாளா நீங்க சரியாவே சாப்பிட்டது இல்ல. உங்க மூஞ்சி வேற என்னமோ மாதிரி இருக்கு. இதுக்குதான் நம்ம ஊர்ல இருந்து நம்ம டாக்டர் கிட்டயாவது காட்டிருக்கலாம். இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ற நீ? இதுக்கு மேல என்ன ஆகணும்? நேத்து நெஞ்சு வரையும் சொன்னீங்கல்ல. நீ உன் மகனை பாக்கணுங்கிறதுக்காக என்னையே வியாதியஸ்தனாக்குற? இப்ப என்ன ஊருக்கு தானே போகணும்? பேக் பண்ணி போகலாம். அம்பி, நோக்கு ஒரு விஷயம் தெரியுமோ? முந்தா நாள் அம்மா ட்ரங்கால பேசினா. முந்தானத்து விஷயத்தை நீ சொல்றீங்களா? ஃபேமிலி ஒரே மன்னிச்சுடுங்க. ட்ரங்கால உம்மா 6 o'clock விஷயத்தை அப்படி தட்டி உள்ள நினைச்சேன், அது கூட லைன் கட் ஆயிடுச்சு. நீங்க அந்த விஷயத்தை தட்டி விட்டு இருந்தா உங்க சர்வீஸ் நான் தட்டி விட்டுருப்பேன். சரி சரி, நான் வர வரைக்கும் இங்க இருங்க. நான் ஒரு ஃபைட் அர்ஜென்ட்டா பார்க்கணும். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க இங்க இருந்து போகணும். இதான் பிராப்தங்கிறது. சூடா அடை வாத்து வைடி. அடைய சாப்பிட்டு அம்பிகாபதி படம் போலான்னு. அடைய எல்லாம் அம்பிகாபதி படம் எல்லாம் வெறும் பயில் தான் கதி நேக்கு. வாங்கோ வாங்கோ. சார் இல்லையா? ஆபீஸ் வரலையோ? நான் பார்க்கல, அதான் கேட்டேன். உமா, இவர்தான் மிஸ்டர் பஞ்சாட்சரம். இவ யாரு? உமா ரவி. வாங்க உட்காருங்க. சத்திருங்க வந்துடுறேன். ரவி, இங்கேயும் கூட்டிட்டு வந்தேன். நான் அப்புறம் சொல்றேன். இவங்க வீட்டுக்காரருக்கு அங்க வேலை கொடுத்துட்டு வந்ததே நான் தான். எப்படி வர்றாங்க? பேசிட்டே இருங்கோ, நான் கோயில் போயிட்டு வரேன். ஐயோ, வெளிப்பக்கம் கூட்டிட்டு போறாங்களே. மாமி உலகம் தெரிஞ்சவங்க. ஆமா, இங்கேயும் கூட்டிட்டு வந்தேன். எங்க அப்பா உனக்கு சொல்லிருக்கேன்ல, இந்த ஹோட்டல், பீச், தியேட்டர் எல்லாம் பப்ளிக் அலோவ் பண்ணவே முடியாது. அதான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். இங்க பாரு, ஒரு பைசா செலவில்லாம டிஃபனும் கிடைக்குது. சேஃப் பிளேஸ். எதுக்கு? எதுக்கா? சொல்லிட்டேம்மா, கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா, அது வந்துட்டாரே, 101 வயசு. என்ன அங்க இருந்தானே? ஏண்டா இப்படி அழிச்சு போயிட்ட? வேலைக்கு ஒழுங்கா சாப்பிடுறது இல்லையா? சதா கோர்ட்டு கேஸ் அலையணுமா? நீ சம்பாதிச்சுதான் இந்த குடும்பம் நடக்கணுமா என்ன? என்னம்மா இது? நீ ஊருக்கு போய் 10 நாள் தானே ஆகுது. அதுக்குள்ள என்னமோ ரொம்ப நாள் பார்க்காம இருந்த மாதிரி கவலைப்படுறீங்க. அம்பே, தாயாருக்கு தன் பிள்ளைய ஒரு நாள் பார்க்கலன்னாலும் அது ஒரு யுகமா தான் தெரியும். அதுலயும் உன் மேல உங்க அம்மா உயிரையே வச்சுட்டு இருக்காளே. அம்மா, உங்க புள்ள இழைச்சு போயிட்டதா சொன்னேன். அதை கேட்டு என் நெஞ்சே வெடிச்சு போற மாதிரி ஆயிடுச்சு. 5 பவுண்ட் ஏறி இருக்காருமா. நீங்க பக்கத்துல இல்லைன்ற குறைய நாங்க வைக்கவே இல்லை. நான் வைக்கவே இல்லை. அப்பா எங்கப்பா? வெளியே போயிருக்காரு. ஏன் ரவி, கோர்ட்ல பயப்படாம தைரியமா பேசுறியா? நன்னா வெளுத்து கட்டுறார். பீச்ல என்ன ரிஹர்சல் நடக்கிறது? அதான் எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி பேசுறது, எப்படி அணைக்கிறதுன்னு. அணைக்கிறதா? அம்மா, நம்ம கிளைண்ட்டுக்காக ஆப்போசிட் பார்ட்டிட்ட எப்படி பேசி அணைக்கிறதுன்றதுக்காக. இது கரெக்ட். பெரியவருக்கு உடம்பு சரியில்லை. எப்போ? எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஐயோ. உன்கிட்ட சொல்றது தயங்குறாரு. பேசாம பென்ஷனை கொடுத்து பிறந்த ஊருக்கே அனுப்பிச்சிடலான்னு இருக்கேன். அம்பி, நேக்கு பிறந்த முடியாது. ஓடிட்டு இருந்த ரயில்ல நான் பிறந்தேன். வெள்ளை அடிக்குது, அழகாம். ஓஹோ, பூட்டி இருக்கு. எங்க போயிருப்பா? எங்கேயாவது வெளியே போயிருப்பா. இப்படி எல்லாம் நடக்கணும் தான் கைவசம் டூப்ளிகேட் கீ வச்சிருக்கேன். இச்சின்னு சத்தம் கேட்டுதான் நான் அப்பவே வந்துட்டேன். இவ்வளவு வயசா இருக்கே, கொஞ்சம் கூட விவசாயம் வேடிக்கை பார்க்கறது வெக்கமா இல்ல? நேக்கிறதுக்கு வெக்கம். வாட் எ பியூட்டிஃபுல் சீன். அதுவும் எங்காத்துல நடக்கிறது. பார்ப்பேன், ரசிப்பேன், துடிப்பேன். தட் இஸ் மை ரைட். இது பாக்குறதா? ஆமா, பாக்குறதா? என்ன கேஸ் கட்ட பார்க்க சொல்லிட்டு இந்த கேஸோட நீங்க அலைஞ்சிருக்கா? யார் அந்த பொண்ணு? இதுதான் அந்த போன். ஓஹோ, அந்த பொண்ணு. ஹலோ அங்கிள். உனக்கு பெரிய அங்கிள் பெரிய ஆட்கள் இருக்காரு. அவருக்கு நோட்டீஸ் கொடுக்கிறேன். சம்மன் வரும். ஆஜராகுங்கோ. நீங்க ஆறாதீங்க. டைம் பாஸ். எங்க அப்பாவுக்கு 4 பெடிஷன் கொடுக்குறேன். நீங்க ஆறாதீங்கோ. ஏன்னா இவாள ஆத்துக்கு வர சொல்லிட்டு நீங்க இங்க சுத்த போயிட்ட? ஐயோ, இவாள நானா ஆத்துக்கு வர சொன்னேன்? ஓ ஓ, கோபிநாத் மகனா கொக்கா. இவ்வளவு நேரம் எங்களை பாத்துட்டு இருந்தீங்கல்ல, அங்கிருந்து நீங்க ஆரம்பிங்க. மாமே, பாத்துக்கங்க. பாத்துக்கிறேன். ஏன்னா நல்ல ஜோடி பொருத்தமில்ல? நம்மள விடவா? பொண்ணு லக்ஷ்மி மாதிரி இருக்கா. அது சாதாரண லட்சுமி, இது மகாலட்சுமி. ம். அம்மா, வா, குடிக்க
எங்க நிவேதிக்கிறேன். வர சொல்லு. இதான் எங்க அம்மா. வணக்கங்க. உட்கார். வெட்கப்பட்டுக்கிட்டு ஒரே மாதிரி ஆயிட்டா. நான் தான் சொன்னேன் எங்க அம்மா ரொம்ப நல்லவங்க, ரொம்ப பயப்படாதே. ஏய், பயப்படாத, உட்காரு, ரொம்ப விடுறேன். ரவி, நீ கொஞ்சம் வெளியில போயிருப்பியா? ஆமாடா, கதவை சாத்திட்டு போ. அம்மா, கதவு. பயப்பட வேண்டிய விஷயத்தை தைரியமா செஞ்சுட்டு வெளியில தெரிஞ்சதும் ஏன் வெக்கப்படுற மாதிரி நடிக்கிற? உன் பேர் என்ன? உமா. ரவி உனக்கு எவ்வளவு நாளா தெரியும்? காலேஜ்ல ஒன்னா படிச்சதுல இருந்து தெரியும். அவர் எனக்கு 2 வருஷம் சீனியர். இதெல்லாம் தப்புன்னு தெரியல. ஒருத்தரோட ஒருத்தர் பழகுறதும் நேசிக்கிறதும் எப்படிங்க தப்பாகும்? இப்படி காதல் கீதல்னு சொல்லிட்டு ஊரை சுத்துறீங்களே, அது தப்பு இல்லையா? ஒருவேளை உங்க விருப்பத்துக்கு மாறா பெரியவங்க நடந்துகிட்டா பிரிய வேண்டியது வருமே, அப்ப அது தப்பு இல்லையா? யாரோ முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு என் மகனை காதலிக்கிறதா சொல்றேன், அவனும் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்றான். அது நான் எப்படிமா ஏத்துக்க முடியும்? என் மகனோட எதிர்காலத்தை பத்தி நான் சிந்திப்பேன் இல்லையா? என்ன மாதிரியே உன்னை பெற்றவங்களும் நினைப்பாங்க இல்லையா? எங்க வீட்டுல எந்த ஆட்சேபனும் இல்லைங்க. ஆட்சேபம் இல்லைன்னா அதுல ஏதோ காரணம் இருக்கு. பெரிய இடத்து பிள்ளை, நிறைய சொத்து சுகம் இருக்குங்கிற எண்ணமாவும் இருக்கலாம். இல்ல, எங்க அப்பாவும் பணக்காரர்தான், நான் அவருக்கு ஒரே ஒரு மகதான். நான் உங்க மகனை காதலிச்சதுக்கும் கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டதுக்கும் காரணமே நீங்கதான். நானா? ஆமா, உங்க மகன் உங்களை பத்தியும் உங்க பாசத்தை பத்தியும் வார்த்தைக்கு வார்த்தை சொல்லுவாரு. எனக்கு தாய் முகத்தை பாக்குற பாக்கியமே இல்ல. நான் பிறந்தது எங்க அம்மா இறந்துட்டாங்க. ரவி மூலமா பாசத்தை பார்க்க எனக்கும் ஒரு அம்மா கிடைப்பாங்கிற ஆசையை என் மனசுலயே வளர்த்துக்கிட்டேன். அதுதான் காரணமே தவிர நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. உமா, அழாதம்மா. சும்மா உன்னை டெஸ்ட் பண்றதுக்காக நான் அப்படி பேசுறேன். நீ தாயில்லாத பொண்ணுன்னு எனக்கு தெரியாது. நீங்க 2 பேரும் ஒண்ணு சேருதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரெடி? உமாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தெரியும், நீ இப்படி சொல்லுவது எனக்கு தெரியும். அதனால உண்மை உங்ககிட்ட உளறிட்டான். சமயம் பார்த்து நானே இதை உங்க அப்பா கிட்ட சொல்றேன். அது மட்டும் செய்யுமா? அது மட்டும் இப்ப போய் ஒரு காஃபி கொண்டு வந்து கொடு. யாருக்கு? உமாவுக்கு. நானா? இவளுக்கா? ஆமாமா. என் மதிப்பு என்ன ஆகுறது? கொல்லாத மதிப்பு. நாளைக்கு புடவையே துவைச்சு போட போற. போடா. இதெல்லாம் உங்க அப்பா கிட்ட வச்சுக்க. போ. சார், இந்தாங்க. என்னங்க? பாருங்க. தள்ளி உட்காருங்க. ஏங்க? மயக்கம் வருதுங்க. உடம்புக்கு என்னங்க? உரசல் மயக்கங்க. வலிக்குதுங்க, வயசாகி போச்சு இல்ல. அப்படி என்னங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு? பையனுக்கு கல்யாணமான பேரம் பேச்சு எடுக்கிற வயசுங்க. பேர் சொல்ல புள்ள இல்லையேன்னு ஏங்கணும். என் வயசுல பிறக்கலைன்னாலும் வளர்த்து சந்தோஷப்பட்டோம். இப்ப பேரனுக்கும் ஆசைப்பட்ட நடக்குமா என்ன? கவலைப்படாதீங்க, உங்க பையனுக்கு நாளைக்கே கல்யாணம் பண்ணி வச்சு பாருங்க. அடுத்த மாசமே ஒரு பேரன் எடுத்து கையில கொடுத்துருவாங்க. பையன் அவ்வளவு பாஸ்டுங்க. வலிக்குதுங்க. சாரிங்க, நீங்களே இவ்வளவு தூரம் ஆசைப்படும் போது நான் இன்னும் வேண்டாம்னு சொல்ல போறேன். பொண்ணு பாக்குற கவலை கூட நமக்கு இல்லைங்க. அவனே பார்த்துட்டாங்க. கல்யாணத்துக்கு நாள் பாக்கட்டுமாங்க? யாருக்குங்க? நம்ம ரவிக்கு தாங்க. நீங்க தானே சொன்னீங்க. வாடியம்மா, என் உரசல் சுந்தரி. அதுக்காக தான் இவ்வளவு உரசலா? ராதா, ரவிக்கு என்ன வேணாலும் செய், சந்தோஷம். கல்யாணம் ஏற்பாடு பண்ணு, ஒன்னும் ஆட்சேபனை இல்லை. ஆனா அந்த கல்யாணத்துக்கு அவங்க அப்பா இருக்கணும். அதை பார்த்து அவன் சந்தோஷப்படணும். அதை பார்த்து நாம பெருமைப்படணும். அந்த நேரத்துலதான் ரவி யாருங்கிற உண்மை ஊருக்கு தெரியணும். குட் நைட்டுங்க.